ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிங்கா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இல்லை தூக்கம் இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இல்லை, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்னை சுற்றி இருக்குது, இல்லை நான் ஒன்று பண்ண போனாலே எனக்கு ரொம்ப ஆப்ஸ்டக்கலாக இருக்குது, நான் எது பண்ணாலும் முடிய மாட்டேங்குது, எது பேசினாலும் எல்லாருமே நோன்னு சொல்கிறாங்க, என்னால் ஒருத்தங்கிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல, என்னால் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கேன், நான் பேசினாலே பிரச்சனை, நான் போனாலே பிரச்சனைன்ட்டு இந்த மாதிரி புலம்புறவங்க, இல்லை என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறத நம்புறவங்க ட்ரை பண்ணுங்கள், நம்பாதவங்க உங்கள் இஷ்டம். பட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி, நம்மளோட எர்த் ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம். நம்ம எர்த் என்ன மாதிரி எலிமெண்ட்ஸில் பில்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பாடியும் பில்ட் ஆகிருக்கு. நம்ம எதுலேருந்து வந்தோமோ அதுலேயே நம்ம திரும்ப போகிறோம். எப்படின்னா மண்ணுலேருந்து வந்தோம், மண்ணுலேயே போகிறோம். ஸோ நம்மளோட பாடி, நம்ம மைண்ட் எர்த்தோட எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப இன்டர் ரிலேட்டடு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு ராங்கான திங்கை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பட் நீங்கள் எர்த்தோட யூனிவர்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க, ஒரு நல்லவங்களாக இருக்கீங்க, நல்லதை நினைக்கிறீங்க, நல்லது செய்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் எது போனாலுமே அது தடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு டைம் ஆச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னுமே ஆன்சைட்டி, டிப்ரெஷன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்மளோட முன்னோர்கள் ஃபோட்டோவில் இல்லை கடவுளோட ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த மாலைகள் போட்டிருப்பாங்க. படிகமில் போட்டிருப்பாங்க, ருத்ராட்சத்தில் போட்டிருப்பாங்க, கருங்காலியில் போட்டிருப்பாங்க, துளசியில் போட்டிருப்பாங்க, எலும்பில் செஞ்ச மாலை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான மாலையில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பீட்ஸுக்கும் அது ஏன் 108 பீட்ஸ் இருக்குது, ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்ன, அந்த மாதிரி அந்த 108 டைம்ஸ் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஏன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது நம்ம பாடியில், இதனால நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றது பார்க்குறோம். அந்த காலத்துல எல்லாம் டெலஸ்கோப் இல்லை ஒரு இந்த மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜி அளவுக்கு நம்மக்கிட்ட அப்போது டெக்னாலஜி இல்லை. பட் அந்த காலத்துலேயே நம்ம சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த பிளானட்ஸ் நம்ம எர்த் கிட்ட வரும்போது அதோட நெகட்டிவ்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்னன்னு, அதே மாதிரி நம்ம எர்த்தில் அந்த பிளானட்ஸ் நெருங்கி வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அந்த நம்ம எர்த்துலேருந்து மூணுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, மூணுலேருந்து சன்னுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட வேதிக் டெக்ஸ்ட்டில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 108 டைம்ஸ் இந்த 108 பீட்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் என்னென்ன பீட்ஸை யூஸ் பண்ணலான்றதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். படிகம் மேலே யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி ஓவராக ஹீட்டாக இருக்குது, ரொம்ப சுகர் இன்டேக் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க, வெள்ளைப்படுறது உங்களுக்கு இருக்குது, உங்கள் பாடி எப்போவுமே ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, அடிப்பாத எரிச்சல் இருக்குது, உடம்பு எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்படிகம் மாலை யூஸ் பண்ணலாம். பாடி அது ரொம்ப கூலாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை. ரொம்ப ஆன்சைட்டி இருக்கிறவங்க, ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறவங்க, ஓவர் நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, யாராச்சும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க, உங்களை யாராச்சும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படின்றபோது இல்லை நீங்கள் எது ஒன்று யோசிக்கும் போதே அதை நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக தான் யோசிக்கிறீங்க, 24 hours நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எல்லாருமே கருங்காலி மாலை தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாகை மர மாலை கிடைக்கிறது கஷ்டம், செய்கிறதும் கிடையாது. பட் யாராச்சும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வாங்கிக்கோங்க. வாகை மரம் அதில் செய்கிற பீட்ஸு இல்லாட்டி துளசி பீட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, லெப்ரசி இருக்குது, இல்லை சொரியாசிஸ் இருக்குது, எக்ஸிமா இருக்குது, இல்லை எனக்கு வெயிலில் போனால் ஸ்கின் ரேஷஸ் வருது, வாகை மர பீட்ஸும் துளசி பீட்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சந்தனம் மாலை. எனக்கு ஸ்பெர்ம் கம்மியாக இருக்குது, ஸ்பெர்மே இல்லைன்ட்டாங்க, அண்ட் உங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, மண்டே எனக்கு எப்போவுமே சூடாக இருக்குது, காது சூடாக இருக்குது, கண்ணிலேருந்து தண்ணி வருது, இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தன மாலை யூஸ் பண்ணலாம். கோவம் ரொம்ப அதிகமாக வருது, தேவையில்லாமல் உடைக்கிறது, தேவையில்லாமல் கத்துறது, தேவையில்லாமல் பேசுகிறது, இவங்க எல்லாருமே சந்தனம் மாலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ருத்ராட்ச மாலைன்னு சொல்லுவாங்க. அவங்க பாஸ்ட்லேயே ஸ்ட்ரக் ஆகிருப்பாங்க, அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அவங்களும் ட்ரை பண்ணவங்க வர முடியாது. திரும்பவும் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க
ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லோட்டஸ் சீடு, தாமரை சீட்ஸ் இருக்குல்லங்க, அதில் மாலை செய்வாங்க. இந்த லோட்டஸ் சீட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணாலுமே வந்து தடங்கல் ஆயிடுது. நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் அதை தான் ஃபேஸ் பண்ண ஒன்று நான் ஆரம்பிப்பேன், பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேனோ அதுக்கு முன்னாடியே வந்து தடங்கல் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்துடுதுன்னு நினைக்கிறவங்க வந்து லோட்டஸ் சீட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன 6 டைப் ஆஃப் மாலைஸை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் கண்டிப்பாக லேட் நைட் தூங்குறவங்களா இருப்பீங்க, லேட்டாக எந்திரிக்கிறவங்களா இருப்பீங்க, ப்ராப்பராக ஃபுட் இன்டேக் இல்லாமல் இருப்பீங்க, இல்லை மோஸ்ட்டாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, இல்லை பட்னி கிடக்கிறவங்களா இருப்பீங்க, தண்ணி குடிக்காதவங்களா இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாலையை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 48 டேஸ் அப்படின்றது ஒரு கணக்காயிரும். அந்த 48 டேஸில் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியனாக இருக்க பாருங்கள். வெஜ்ஜுமே பார்த்திங்கன்னா வந்து நீர்க்காய்கள், நீர் பழங்கள் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் எப்போவுமே வந்து ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முளை கட்டின பல்சஸை வந்து நீங்கள் எடுக்க பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக சால்ட் பெப்பர் போட்டுக்கலாம், தக்காளி, ஆனியன் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடுங்க. நல்லா ப்ரெசென்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடேரியனாக ஒரு 48 டேஸ் இருங்க. ஜென்ரலாக இந்த டிசம்பர் மாதம் நிறைய பேர் ஐயப்பன் மாலை போடுறீங்களே, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பேசிக் ரூல்ஸ் வந்து நீங்கள் வெஜிடேரியன் ஆயிடணும். இது வந்து 48 டேஸ் கணக்கு வரும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், லைக் 5:30 5 o'clock போல் எந்திரிக்கணும். நைட் சீக்கிரமாக தூங்கணும். ஓகேங்களா? தூக்கம் வராட்டியும் பரவாயில்ல, பட் பெட்டில் போய் படுத்துடுங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தூங்கும் போது உங்கள் பெட்ரூம்குள்ளே ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ அலாரம் வைக்கிறது எப்படின்னா, அலாரம் கிளாக் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி உங்களை யாராச்சும் எழுப்பி விட சொல்லுங்கள். இல்லை மனசில் யோசிச்சுட்டு தூங்க, நான் நாளைக்கு இதை பண்ண போகிறேன், நான் நாளைக்கு எந்திரிச்சே ஆகணும் அப்படின்ற போது உங்களுக்கே தெரியாது உங்கள் பாடி எந்த அளவுக்கு யூனிவர்ஸோட கனெக்டடுன்ட்டு. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நினச்சிட்டு தூங்குனீங்கன்னா காலையில் அதே டைமுக்கு நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க உங்களே அறியாமல். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர்? குளிச்சிடுங்க. பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும், சுடு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கற்பூரம் அதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. குளித்து முடித்தோடனே தயவுசெய்து நல்லா துவட்டிட்டு நீங்கள் உங்களுக்கான டைம், யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த 108 டைம்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டைம். டிஸ்டர்ப் வந்து பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது ஆகும். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது யாருனாலையும் அதை பண்ணி முடிக்க முடியாது. இந்த 108 டைம்ஸை வந்து நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போது நல்ல ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் நிறையா மிராக்கிள்ஸ் பார்ப்பீங்க அட் த எண்ட் ஆஃப் த 48th டே அப்படின்றபோது. ஸோ இந்த டைம் அப்படின்ற போது நீங்கள் மொட்டை மாடிக்கு போய்க்கலாம், இல்லை உங்கள் ரூமில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்க. ஏசி கீழே உட்காந்து இந்த மெடிடேஷன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் யூனிவர்ஸ், நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 108 டைம்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சொல்லலாம். ஓம் அப்படின்றது வாயை திறந்து சொல்லலாம், இல்லை வாயை மூடிட்டு அதோட ஹம்மை மட்டும் நீங்கள் பண்ணலாம். பாடி பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். பட் 108 டைம்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ ஸ்டார்டிங் 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 to 108 டைம்ஸ் வந்து சும்மா கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 அப்படின்ட்டு அந்த பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. 2வது வீக் பார்த்தீங்கன்னா 108 அப்படின்றது வந்து ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 வீக் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறவங்க வந்து நிறைய தாட்ஸ் உங்களுக்கு மைண்டில் வரும், உங்களால் பண்ண முடியாது. ஸோ சிம்ப்ளி எதுவுமே யோசிக்காமல், எத்தனை யோசனைகள் வந்தாலுமே கவுண்டிங்கை மிஸ் பண்ணாமல் 108 அப்படின்றத முடிச்சுட்டு நீங்கள் வந்து 3rd வீக்கில் நீங்கள் என்டர் ஆகும்போது தேங்க்ஸ். உங்கள் லைஃப்பில் என்னதான் கஷ்டமாக இருந்தாலுமே உங்கள் லைஃப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது கடைசியில் ஒரு விஷயம் இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த விஷயத்துக்கு 108 டைம்ஸ் வந்து யூனிவர்ஸுக்கும் கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 3rd வீக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்ச தப்பு, தெரியாத தப்பு அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக ஒரு சாரி மாதிரி கேளுங்க. 5th வீக் அப்படின்றபோது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து பாசிட்டிவ் வேயில் கேட்கணும், நெகட்டிவ் வேயில் கேட்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம ஒரு நெகட்டிவ் நோஷனில் எதுவுமே சொல்லக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு குட்டி வீடியோவில் பார்த்தேன். உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறேன், யானையை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. அத்தனை பேரும் யோசிச்சிருப்பீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்தவங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் அந்த ரீசனை திரும்ப அவங்க முன்னாடி வந்து வைக்காதீங்க.
வேறு ஏதாச்சும் புதுசாக பேசுங்க. புது என்விரான்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கள விட திரும்ப அதே சேம் என்விரான்மெண்ட்டில் வச்சுட்டு மூவ் ஆன் ஆகு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. பட் அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆன்சைட்டி பர்சனோட வந்து சப்போர்ட்டிவாக ஒருத்தங்க இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து எவ்வளோ நெகட்டிவாக இருப்போமோ சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் நம்ம அப்படி தான் இருப்போம். உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எரிஞ்சு விழும்போது அவங்க உங்கள் கூட சர்வை பண்ணி ட்ராவல் பண்ணி உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்களே, அவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் வெளியே வரணும்னு ஒரு ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுங்க. பட் என்னதான் இருந்தாலுமே நீங்கள் நினைக்காம யாருமே இதை விட்டு வெளியே வர முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு குட்டி ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் வந்து மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் மட்டும் பண்ணாமல் ஈவினிங் பெட்டுக்கு வரீங்க பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் ஃபோன் பேசிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் பெட்டுக்கு போவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் எப்போவுமே பெட்டுக்கு 1 hour, ஓகேங்களா, 1.5 hours கிட்ட டைம் ஆயிரும். ஸோ 1.5 hoursக்கு முன்னாடி ஃபோனை வச்சுருங்க. ஸோ அந்த 1 hour அப்போன்றபோது நீங்கள் வந்து எகெயின் 108 times வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 to 108 times. ஸ்டார்டிங் ரொம்ப போரிங்காக இருக்கும், பாதியில் தூங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். என்ன தடங்கள் வந்தாலும் எந்த பிளேஸில் இருந்தாலுமே காரணங்கள் சொல்லாமல் யார் அந்த 48 days நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது. ஸோ அதை முடிச்சிட்டிங்க அப்படின்ற போது அந்த 48th day அப்படின்ற போது நீங்கள் வேறு மனுஷங்களாக மாறி இருப்பீங்க. இது வந்து ப்ரூவன் திங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.